Screen share ஆகுதா? Yeah, visible continue. ம். So good evening to all. So this is day one in session one of full stack development. Voice கேக்குதுல்ல? Voice in between கேக்குதா அப்படின்னா நீங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் பத்தின ஒரு ஓவர் வியூ பார்க்க போறோம். லைக் ஃபுல் ஸ்டாக்னா என்ன, அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா யாரு, அண்ட் அவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன, எக்ஸாம்பிள், அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து நம்ம மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது, அண்ட் அதுக்குன்னு HTML CSS ரன் பண்றதுக்குன்னு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்றது அதெல்லாமே பார்க்கலாம். தென் HTML பத்தின ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்து இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என் டு என் அப்ளிகேஷன். என் டு என் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கிறது. அதான் என் டு என். ஸோ இதுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ். இந்த மூணு விஷயமே நமக்கு வரப்போகுது. ஸோ டேட்டாபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ற இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இப்போ உங்க ட்ரெஸ் எல்லாமே இருக்குன்னா அதை நம்ம கண்ட மணிக்கு அங்கங்க போட மாட்டோம் ரைட்டா. ஸோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டா ஆர்கனைஸா கபோர்ட்ல போய் ஸ்டோர் பண்ணுவோம். இங்க ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்மளோட டேட்டா மாதிரி. ஸோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான், அதாவது நம்ம கபோர்ட்ல ஸ்டோர் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ற இடம் தான் டேட்டா பேஸ். ஸோ இப்போ ஃப்ரண்ட் என்ன அண்ட் தென் பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் யூஸ் ஆகுறது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்ப யூசர் வந்து எதெல்லாம் கண்ணால பாக்குறாங்களோ அந்த விஷயம் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே. ஸோ அப்போ இதுல வந்து ரெண்டு விஷயத்துல ஃப்ரண்ட் எண்ட் வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஒன்னு யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அண்ட் தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வீடை பாக்குறீங்கன்னு வைங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்க்க அழகா இருக்கு, அதாவது பார்க்க நல்லா இருக்கும். வெளிய இருந்து பாக்குறீங்க அழகா இருக்கு, நல்ல டிசைன் பண்ணி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தென் அது நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ நீங்க அந்த வீட்டுக்குள்ள போறீங்க, உள்ள போன உடனே நமக்கு எப்படி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு, அண்ட் தென் கிச்சன் இருக்கு, அண்ட் தென் ஹால் ரூம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க உள்ள போறப்ப நீங்க அதை ஃபீல் பண்றீங்கல்ல, ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது யூசர் வந்து கண்ணால பாக்குற எல்லா விஷயமும் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட் பொறுத்தவரை என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு, அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு பவர் கொடுக்கறதே நமக்கு பேக் எண்ட் தான். இதை வந்து நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூசர் வந்து இதை கண்ணால பார்க்க முடியாது ரைட்டா. இப்போ ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம பாக்குற விஷயம் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் எண்ட், நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லாமே பேக் எண்ட். ஸோ இப்போ புரியுதா ஃப்ரண்ட் என்ன அண்ட் தென் பேக் என்ன டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இல்ல மேம், இல்ல டவுட் இல்லை. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னெல்லாம் படிச்சா நம்மளும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த மூணு விஷயம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்க. நம்ம பாடிக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது என்னதுன்னா ஸ்கெலிட்டன், கரெக்டா? அண்ட் தென் ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற ஒரு விஷயம் தான் HTML அப்படின்றது. அண்ட் தென் CSS அப்படின்னா இப்போ நம்ம பாடியில உள்ள ஸ்கின் எடுத்துக்கோங்க. அதாவது அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு டிசைனை கொடுக்குறது. ரைட், கலர் கலரா இருக்கும்ல. ஸோ நல்லா எப்படி சொல்றது, நிறைய கலர்ஸ் யூஸ் பண்றது, பட்டன்ஸ் டிசைன் பண்ண யூஸ் ஆகுறது தான் CSS. ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பாடியில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் ஓகே அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு சம் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிதானே. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ HTML நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது CSS. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் கீழே வந்துடும். அண்ட் தென் பேக் எண்ட். ஸோ பேக் அண்ட் கீழே எதெல்லாம் வருதுன்னா MySQL அண்ட் MongoDB. ஸோ இந்த ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா பேஸ், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ற இடம். அண்ட் தென் Node.js அண்ட் PHP. இந்த ரெண்டும் தான் என்ன வரும்னா நமக்கு பேக் எண்ட் கோடா வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ பேக் எண்ட் இப்போ இந்த இங்க இருக்கிறது நமக்கு டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா இந்த டேட்டா பேஸோட ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் ஊடையில நமக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக் எண்ட் சர்வர். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க லாகின் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ லாகின் பண்றப்ப நமக்கு வந்து ரெண்டு விஷயம் கேட்கும் கரெக்டா? ஸோ யூசர் நேமும் கேட்கும், பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த ரெண்டும் எனக்கு எங்க கேட்குது? ஃப்ரண்ட் எண்ட். அதாவது நம்ம இங்கதான் உட்காந்து நம்ம யூசர் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம விசிபிள் ஆக போகுது நமக்கு. இந்த இடத்துல நான் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேக் எண்ட் சர்வர் தான் நான் இங்க என்டர் பண்ணிருக்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும் என்னோட டேட்டா பேஸ்ல. அப்படிதானே? ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கூட கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதே இந்த பேக் எண்ட் சர்வர் தான். செக் பண்ணி இஃப் அது கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? அகைன் ஃப்ரண்ட் எண்ட்ல கொண்டு வந்து லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இல்லப்பா ஏதோ எரர் இருக்கு நீங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்படிதான் இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ புரியுதா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இல்ல மேம், டவுட் இல்ல. ஸோ டவுட் இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணா மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இது காமிப்பீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு? அதுக்கு முன்னாடி இதுவா? இதுதான் இது. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி இருக்கு, இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து இதான். ஆ, சொல்லுங்க இதுல. ஓகே மேம், அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லைக் காமர்ஸ் வெப்சைட் அண்ட் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து இது வந்து சம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான். இதே மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருக்கு. நீங்க வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன ஆகும்? இப்போ அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்கன்னு வைங்க, அது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே இப்போ இது பிடிச்சிருக்குன்னு ஆட் டு கார்ட்ல போயிட்டு சேவ் பண்ணி வைப்போம். அப்படிதானே? இல்லை ஃபேவரட்ஸ்ல போட்டு வைப்போம். இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? நம்ம டீடைல்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ஸோ நம்ம எப்போ வேணா எடுத்து பார்த்துக்கலாம். லைக் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே இப்போ இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போஸ்ட் பார்ப்போம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? லைக் போடுவோம். கரெக்டா? ஸோ லைக் போடுறப்போ அந்த லைக் கவுண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் அகைன் அது நமக்கு என்ன ஆகுது? ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ எல்லாமே சம் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு பார்த்துக்கோம், பேக் எண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒருத்தவங்க டிசைன் பண்றாங்கன்னு வைங்க, பண்றாங்கன்னா அவங்களை நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லைக் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்றவங்க. இதுவே பேக் எண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு வைங்களேன், லைக் இப்போ நம்ம பார்த்த மாதிரி Node.js, PHP அண்ட் தென் MongoDB இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் பண்றவங்க பேக் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பண்றாங்களோ அவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஃப்ரண்ட் எண்டும் பண்ணி பேக் எண்டும் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்றவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த ரோல் எடுத்தாலுமே என்ன இருக்கும் நமக்கு? ஓகே இந்த ரோல் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இதுதான் தெரியணும், இதுதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கரெக்டான ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கரெக்டான டெக்னாலஜி, ஓகே இதை யூஸ் பண்ணி இது பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லணும். அண்ட் தென் அதே மாதிரி இப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆக்சுவலா லேட்டஸ்ட் டெக்னாலஜில நம்ம அப்டேட்டடா இருக்கணும். ரைட்டா? ஸோ எப்பவுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம.
அண்ட் தென் இங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஒரு ஆவரேஜ் salary கொடுத்துருக்காங்க. ஸோ 9 LPA ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து மினிமம் ஆஃப் 2 LPA இருந்து மேக்ஸிமம் 18 LPA வரை இருக்கு. 9 LPA வந்து ஆவரேஜ் salary. ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டா இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்ல மேம், ஒரு டவுட் இல்ல. ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரண்ட்ஸும் தெரியும், பேக் எண்டும் தெரியும், ரெண்டுமே தெரியும் சொல்லியிருந்தேன் அப்படிதானே. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பத்தினா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எங்க எரர் வருது அப்படின்றத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு எரர் வருது அப்படின்னா அது ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கா பேக் எண்ட்ல இருக்கா அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் பண்ணி. ஸோ அப்படி பண்றதால நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அண்ட் தென் காஸ்ட் எல்லாமே நமக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட நாலேஜை ஈஸியா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியா நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட வந்து ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் விஷுவல் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க பைத்தான் ஐடியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த பைத்தான் மட்டும் தான் நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிதானே. ஸோ சிஓ அந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸ் நம்ம ரன் பண்ண முடியாது. பட் இந்த விஷுவல் ஸ்டுடியோ பொறுத்தவரையில நம்ம நிறைய லாங்குவேஜஸ் ரன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ வந்து உங்களோட லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட்னு போட்டிங்கனாலே நமக்கு மைக்ரோசாஃப்டோட லிங்க் கிடைக்கும். ஸோ அதில் போயிட்டு விண்டோஸ்க்கான வெர்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்கனாலே வந்து ஃபர்ஸ்ட் வர்ற லிங்க்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு விண்டோஸ்க்கான வெர்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இதை டவுன்லோட் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ நான் டைரக்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எது ரன் பண்ணாலுமே இதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஃபைல் எடிட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். சைட்ல இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் சர்ச் இந்த மாதிரி காட்டும். ஸோ இதுல வந்து நீங்க ஹவர் பண்றப்பவே பாருங்க அதுலேயே காட்டுதா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் HTML அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால எனக்கு இது இப்படி காட்டுது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றப்போ இந்த இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து HTML அண்ட் CSS சப்போர்ட். இது யூஸ் பண்ணி நம்ம HTML-ம் ரன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நம்ம வந்து CSS-ம் ரன் பண்ணிக்கலாம். சுதா இவ்வளோ நேரம் பார்த்த கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சுது மேம், புரிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்குங்க. ஓகே, இப்போ வந்து நான் HTML பத்தி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ HTML அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுக்கக்கூடிய விஷயம் தான் HTML, ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அண்ட் தென் மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஜஸை லிங்க் பண்றோம்ல, ஸோ ரெண்டு பேஜ்க்கு இடையில இருக்கக்கூடிய லிங்க் பத்தி சொல்றதும் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம HTML பொறுத்தவரை எல்லாமே வந்து டேக்குள்ள தான் எழுதுவோம். ஸோ அந்த டேக் வந்து டேக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணிருக்கோமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டேக்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் நமக்கு வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு.
ஓகேவா? ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இந்த காம்பினேஷன் தான் நமக்கு HTML. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? சரி, ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க மேல போட்டிருக்காங்களா இந்த டாக்குமெண்ட் HTML அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இந்த லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள்குள்ள நம்ம எழுதுற விஷயம் தான் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா HTML ஓட வேர்ஷனை சொல்லுது. அதாவது HTML ஓட ஃபிஃப்த் வெர்ஷன்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை வச்சுதான் நம்ம வந்து இனிமே ஃபுல்லாவே நம்ம எழுதுறது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுதான். ஸோ ஃபர்ஸ்ட் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஃபுல்லா நான் HTML போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா இதுதான் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ரூட் எலிமெண்ட் வந்து அண்ட் தென் ஹெட். ஸோ ஹெட் இது வந்து ஹெட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வெப்சைட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல எனக்கு டாப்ல இருக்கிறது தான் என்ன அப்படின்னா எனக்கு ஹெட். ஸோ அண்ட் தென் உள்ள வந்து டைட்டில் டேக் கொடுத்துருக்காங்க. டைட்டில்ல சேல்ஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க நான் என்ன கொடுக்குறாங்க அது வந்து இந்த வெப்சைட்ல டாப்ல ஷோ ஆகும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் நம்ம எந்த டேக் ஓப்பன் பண்ணாலுமே கண்டிப்பா நம்ம அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் டேக் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு க்ளோசிங் டேக்கும் இருக்கணும். So நல்லா பாருங்க HTML புள்ளியும் ஹெட் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஹெட் புள்ளி டைட்டில். டைட்டில்ல எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ நான் இதுக்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேனோ இதுதான் எனக்கு என்ன ஆகும் என்னோட அவுட்புட்லயே வச்சு ஷோ ஆகுது. அண்ட் தென் ஸ்லாஷ் டைட்டில். ஸோ டைட்டில் டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோசிங் டேக் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லாஷ் போட்டு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு க்ளோசிங் டேக்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நமக்கு ஹெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் பாடி டேக் ஓப்பன் பண்ணணும். பாடி டேக் ஓப்பன் பண்ணி H2க்குள்ள ஹெட்டிங் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இந்த H அப்படின்றது நமக்கு எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஹெட்டிங்க சொல்லுது. ஓகேவா? அண்ட் தென் பக்கத்துல இருக்க டூ என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட சைஸ் சொல்றது. அதாவது ஹெட்டிங்கோட சைஸ் அதாவது H2. இந்த ஹெட்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா H1ல இருந்து H6 வரை இருக்கு. ஸோ H1 அப்படின்றது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ். அண்ட் தென் H6 அப்படின்றது இருக்கிறதுலே குட்டி சைஸ். அந்த மாதிரி வேரி ஆகும் நமக்கு. ஸோ இந்த டேகுக்கு உள்ள இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல ஸோ இது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகணும் நம்மளோட அவுட்புட்ல நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் அப்படின்றது என்ன பேராகிராஃப் டேக். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்னா எல்லாமே பேராகிராஃபா வரும். இந்த ஹெட்டிங் டேப்பும் பேராகிராஃப் டேப்பும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேப் கொடுத்தோம்னா நமக்கு மேலே ஹெட்டிங் கொஞ்சம் போல்டா அந்த மாதிரி வரும். பேராகிராஃப் டேக் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு பேராவா லைக் ஹெட்டிங் டேக்கை விட கொஞ்சம் லைட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாடிக்குள்ள இது மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் நான் இந்த பாடி டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஃபைனலாக தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த HTML அப்படின்ற டேக்கை எனக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா ஸ்ட்ரக்சர்? இப்ப நீங்க இந்த புரியுது வெப்சைட்ல நீங்க புரியுது. இதுலயே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ டேப்னு இருக்கா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கு. இதுல நியூ டேப்னு இருக்கு. இதுதான் அந்த டைட்டில் டேப். ஒரு வெப் பேஜ்னு எடுக்கிறப்ப எனக்கு மேல இருக்கிற இந்த விஷயம் தான் இது வரதான் எனக்கு வந்து ஹெட் டேக் வரும். ஓகேவா? சோ கீழே இங்க இருந்து கீழே இருக்கிற ஃபுல்லாவே எனக்கு வந்து என்னன்னா பாடி டேப். ரைட்டா? சோ இப்ப இந்த ஹெட்டுக்குள்ள நான் டைட்டில் கொடுத்துருந்தேன் அப்படிதானே? சோ ஹெட்ன்றது இங்க இருந்து இது வரை உள்ளது. அண்ட் அதுல கொடுக்குற டைட்டில் இந்த இடத்துல நியூ டேப் அப்படின்றது. இப்ப அங்க பேஜ் டைட்டில் கொடுத்துருந்தாங்களா? சோ அதே மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இந்த இடத்துல எனக்கு பேஜ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். புரிஞ்சுதா? ஸோ லெட்டஸ் ப்ராக்டிஸ் ஆன் கோர்ஸ் நம்ம இவ்வளோ உள்ளதை அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து நான் இதுல வந்து ஆல்ரெடி ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல நியூ கொடுத்து ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே சார், இப்போ நான் ஒரு ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டர் நான் இப்போ இங்க ஓபன் பண்றதுக்கு ஃபைல் கிளிக் பண்ணிட்டு ஓபன் ஃபோல்டர் கொடுங்க. டெஸ்க்டாப்ல நான் கிரியேட் பண்ண ஃபோல்டரை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா தென் நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை, ஸோ அதனால எம்டியா இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைல், நியூ ஃபோல்டர் அண்ட் தென் ரிஃப்ரெஷ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ எனக்கு என்ன கிரியேட் பண்ணணும், ஃபைல் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு day 1 அப்படின்னு கொடுத்துட்டு .html. எப்பவுமே HTML ஃபைல் சேவ் பண்றப்போ நம்ம .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி இப்ப நம்ம வந்து C-லாம் ரன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், .c அப்படின்னு போட்டுதான் நம்ம ஃபைல் எல்லாமே சேவ் பண்ணுவோம் அப்படிதானே? அது இப்ப நம்ம பைத்தான் ஃபைல் சேவ் பண்றோம்னா .py போட்டு சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம HTML ஃபைல் சேவ் பண்றப்போ .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணுவோம். இப்ப இதுவரை பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, வெறும் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். நான் .html போட்டேன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டா இந்த இடத்துல மாறுதா? ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் HTML அப்படின்ற டேக் நான் ஓபன் பண்றேன். இதை நான் உட்காந்து இப்படி ஃபுல்லா டைப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் உங்களோட கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் அண்ட் எக்ஸ்கிளமேட்டிவ் மார்க் கிளிக் பண்ணுங்க. ஒன்னுக்கு மேல இருக்கு. ஸோ ஷிஃப்ட் எக்ஸ்கிளமேட்டிவ் கிளிக் பண்ணி என்டர் தட்டினீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ஸோ அண்ட் இந்த இடத்துல லாங்குவேஜ் தான் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்றதுக்காக தான் அது இருக்கு. ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல டைட்டில் இருக்கா, இங்க வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இங்க என்ன கொடுக்குறேனோ அந்த விஷயம் தான் எனக்கு என்ன ஆகும், இங்க ஷோ ஆகும். அண்ட் தென் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ண சொல்லணும். அதே மாதிரி லைவ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைவ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், லைவ் சர்வர், லைவ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதுவும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம இங்க ரன் பண்ற கூட அட் அ டைம் நம்ம இந்த சைட்லயே நம்ம வந்து அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் ப்ரிவியூ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதால இப்படி இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருந்திருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இது வந்துடும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இங்க பண்ண இங்க பார்த்துச்சு. இது இங்க பாருங்க, நான் டைட்டில்ல பேஜ் டைட்டில் கேட்டுருக்கேன். அது எனக்கு என்ன ஷோ ஆகுது, இந்த இடத்துல ஷோ ஆகுதா? ஸோ இப்போ இதே மாதிரி நான் இதுக்குள்ள என்னென்ன விஷயம் எழுதுறேனோ அது எல்லாமே இங்க வந்து லைவ் நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த லைவ் ப்ரிவியூ. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சாங்க அதுக்கான நான் இங்க வந்து வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு போட்டு நீங்க டைப் பண்ணீங்க வந்துச்சா? அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் டேக் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் டேக் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து நான் இப்போ பி போட்டு இந்த க்ளோஸ் தான் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு க்ளோசிங் டேக் வந்துடும். ஓகேவா? வந்து இப்ப தெரியுதா ஹெட்டிங் டேகுக்கும் பி டேகுக்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி நமக்கு நான் இது குட்டியா கொடுத்ததால இப்படி இருக்கு. நீங்க எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே நமக்கு வச்சு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரௌசர்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. ஓப்பனிங் ப்ரௌசர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது போல நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இது ஃபுல்லாவே நமக்கு பாடி. ஒரு வெப்சைட் எடுத்தோம்னா மேல இருக்கிறது நமக்கு ஹெட் அண்ட் கீழே இருக்கிற இங்க இருந்து இது வரை இருக்கிற எல்லாமே நமக்கு பாடி. நான் கொடுத்த பேஜ் டைட்டில் இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? அப்படி இல்லைன்னா நார்மலா நமக்கு இந்த மாதிரி நியூ டேப் அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்கும். நான் கொடுத்ததால இந்த பேஜ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட ஹெட்டிங் டேப் அண்ட் ஒரு ப்ரீ டேப். புரியுதா? ஹலோ, கேக்குதா? என் வாய்ஸ் கேக்குதா? புரியுது புரியுது புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்ல.
அப்போ உங்க சிஸ்டம்ல வந்து விஷுவல் ஸ்டுடியோ நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாக்குறீங்களா? இன்ஸ்டால் பண்ண நமக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க உங்க சிஸ்டம்ல வந்து விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் சொன்ன எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி கோட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்றீங்களா? அப்படியே லைன்ல இருந்துட்டே பண்ணுங்க. 8 o'clock வரை நமக்கு டைம் இருக்கு. மேம் என்கிட்ட இப்போ சிஸ்டம் இல்லையே. அப்படியா? ஆ, நாளைக்கு தான் வரும் சிஸ்டம். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து? இல்லை இல்லை மேம், நான் நோட் பண்ணிட்டேன். Okay, good evening. Is my voice is audible? கேட்குது கேட்குது. Okay. ஆக்சுவலி செஷன் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சிஸ்டமில் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா இல்லை நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணுறீங்களா? சிஸ்டம் இப்போ என் கையில் இல்லை, நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அப்படியா? சரி, ஓகே. அப்போ நம்ம டுமாரோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே மேம், ஷூர். ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, என்ன ஃபீட்பேக், என்ன ஓகே. இம்ப்ரூவ்மெண்ட் எதுனாலும் நீங்கள் அதில் டேரெக்டாக மென்ஷன் பண்ணலாம். அந்த ஃபார்ம் எனக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.